திடீரென பேசும் போதே உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி போன துணை முதல்வர். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில இறந்தவர்களை நினைச்சு துக்கம் தாங்க முடியல. 18 வருடங்களுக்கு அப்புறமா ஐபிஎல்ல சாம்பியன்ஷிப் வென்ற ஆர்சிபி அணி பெங்களூருக்கு வந்தபோது ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல அவங்கள பார்க்கறதுக்காக ஏராளமான ரசிகர்கள் குவிந்தாங்க. லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மத்தியில கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஏராளமான உயிர்களும் பறிப்போச்சு. இது குறித்து துணை முதல்வரான டி.கே. சிவகுமார் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசக்கூடிய காட்சிகள் தான் இப்ப வெளியாகி இருக்கு. எங்க மாநிலத்துல இது மாதிரி ஒரு சோகம் நடக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எங்க குடும்பத்துல இந்த சோகம் நடந்த மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம். மாநிலமே மனவேதனையினால நிறைஞ்சிருக்கு. ஏராளமான மக்கள் ஒன்று கூடியதுனால நிலைமை மாறி ஒரு பேரழிவா மாறி இருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவின் விமர்சனம் குறித்து கேட்டப்போ இந்த விஷயத்துல நான் மாநில மக்களுக்கு தான் பதில் சொல்லணும், அறிக்கைகளுக்கு கிடையாது, அது ஆபத்தானது அப்படின்ற மாதிரியாகவும் தெரிவிச்சிருக்காங்க. குமாரசாமியும் பாஜகவும் இறந்த உடல்களை வைத்து அரசியல் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து அவர் கலங்கி போய் பேசக்கூடிய காட்சி தான் இப்போ வெளியாகி இருக்கு.